வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம அதிசயம் மதுரையில் இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மதுரை அதிசயம் உண்மையுமே ஒர்த்தா, என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, உள்ள என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இது போல உண்மையுமே மதுரை அதிசயம் அதிசயமா இருக்கான்றதை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிசயத்துக்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 800 சின்ன பசங்களுக்கு 500. ஆனால் அவங்க சின்ன பசங்க யார் போனாலும் 500 வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடல்ட் சார்ஜஸ் தான், அதாவது 800 தான் சார்ஜ் பண்ணுவாங்க. 130 சென்டிமீட்டருக்கு கம்மியானவங்களுக்கு 500 சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது அதிசயத்துக்குள்ள மொத்தம் 2 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து வாட்டர் கேம், இன்னொன்று வந்து ட்ரை கேம். வாட்டர் கேம் பொறுத்த வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது 2 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ட்ரை கேம் இருக்கும். மதுரை அதிசயத்தில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உண்மையாகவே நல்லாவே இருக்கும். நீங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு 100 rupees வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது டைமிங் பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இந்த 800 கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு ஃப்ரீ, எக்ஸப்ட் 2 ஆக்டிவிட்டீஸ் மட்டும். அது என்ன ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது தீம் பார்க்குள்ள போகும்போது எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்டுமே அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதனால அவுட் சைட் ஃபுட் வாங்கி உள்ளே கொண்டு போகாதீங்க. நீங்கள் தண்ணி கொண்டு போகிறீங்கன்னா தண்ணி கொண்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் குழந்தையோட போகிறீங்கன்னா பேபி ஃபுட் வந்து அவ்வளோ பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுற ட்ரெஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தீம் பார்க்கில் என்ஜாய் பண்ண முடியும். அதனால கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தீம் பார்க் உள்ள போகிறதுக்கு ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் வேணால் நீங்கள் போட்டு போகலாம். லேடிஸ் நீங்கள் போகிறீங்கன்னா சேரீ, சுடிதார் இது போல் எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் வேணும் போட்டு போகலாம். ஜென்ஸும் அதே போல் டிஷர்ட், ஷர்ட், பேண்ட், ட்ராக் இது போல் எதுவும் போட்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தீம் பார்க் உள்ள போகும்போது நீங்கள் ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நீங்கள் ஒரு நல்ல டிஷர்ட்டும் நல்ல ட்ராக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் கொண்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உள்ளே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு ஒரு டிஷர்ட் 200 ஷார்ட்ஸ் வந்து 200 சேல்ஸ் பண்றாங்க. சின்ன பசங்களுக்கு 150 150 சொல்லிட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. அதனால நீங்க உள்ள போய் கூட நீங்க டிஷர்ட் ஷார்ட்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது நீங்க கொண்டு போற எல்லா பொருளையுமே லாக்கர் உள்ளவே வைக்கணும். அந்த லாக்கருக்கு 200 நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். போகும்போது 150 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது லாக்கர் யூஸ் பண்றதுக்கு 50 தான். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா லாக்கர் கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது மதியம் 12 மணிக்கு போனோம். அதனால் நிறைய ரஷ் இருந்துச்சு. லாக்கர் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லைன் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் தீம் பார்க் போகிறீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் போகிறது நல்லது. இப்போ நம்மளுக்கு பேசிக்கான விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதிசயத்துக்கு உள்ளே போகும். அதிசயத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரோலிங் ட்ரம் இருக்கும். அது உள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எதுவும் சுத்த மாட்டீங்க, ஆனால் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்தது மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உள்ள லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகுது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அடுத்தது உள்ளே போனோம்னே உங்களுக்கு வாட்டர் கேம் தான். கிட்டத்தட்ட நீங்கள் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் கேம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் கேம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். உள்ளே போனோடனே தண்ணியில் நனைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஏர் டியூப்பை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏர் டியூப் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வாட்டர் கேம் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயிலில் நீங்கள் தண்ணியில் விளையாடுறது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். என்னென்ன விஷயம்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதில் பக்கெட் மாதிரி மேலே வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் தண்ணி ரொம்பிகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த தண்ணி எல்லாமே சாயும். அது மேலே வந்து உங்களுக்கு ஊற்றும் போது உண்மையாகவே வந்து குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த வாட்டர் கேமில் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இந்த மேட்டு. இந்த மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உண்மையுமே லைஃப்பில் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த டியூப் வச்சுட்டு மேலே வர மாதிரி இருக்கும் ஸ்லைடா. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அடுத்தது ஒரே டியூப்ல 2 பேர் உட்காந்து வர மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த வாட்டர் கேமில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணிட்டு இதில் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் குற்றாலம் போகலன்னா இங்கே வாங்க. ஏன்னா குற்றாலத்தில் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லைனா கூட உங்களுக்கு சூப்பரான ஒரு அறிவில் குளிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் மேலே போயிடுங்க. கீழே போனீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. மேலே போயிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குற்றாலத்துக்கு இருந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்தது வேவ் பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. இது வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். இது எப்பப்போ நடக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அலாம் சவுண்டு இருக்கும். அந்த சவுண்டை கேட்டுட்டு நீங்கள் போகலாம். இதில் நீங்கள் பண்ணக்கூடாதுனான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா முன்னாடி போகாதீங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் ரொம்ப போனீங்கன்னா கண்டிப்பாக வேவ் வந்து உங்களோட வந்து மறைக்கும். அதனால் மூச்சு விடாத நிலை வந்து ஏற்படுறதான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கடைசி வரைக்கும் போங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்லேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டியுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மதியம் ஆகிடும். அடுத்து லஞ்ச் தான். லஞ்ச் பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து நீங்கள் கொண்டு வந்து உள்ளே சாப்பிட முடியாது. உள்ளே தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு வெஜ் பிரியாணி 70 ரூபா கொடுத்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் விலை கம்மி. இது எல்லாமே வந்து விலை அதிகமாக தான் இருக்கும். உதாரணமாக நீங்கள் பீஸா பர்கர் வாங்கினீங்கன்னா 160 ரூபா, ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸு 200 ரூபா, ஒரு டீ 20 ரூபா, காஃபி 25 ரூபா. இது போல் எல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாமே வந்து ஹாட் கேஷாக தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஜிபேல வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீது எல்லாமே அமௌண்ட்டு தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கையில் வந்து சில்லறையை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது வாட்டர் கேம் 2 மணி வரைக்கும் இருக்கும். கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் வாட்டர் கேம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து ட்ரை கேம் ஸ்டார்ட் ஆகும். ட்ரை கேம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வாட்டர் கேம் போலவே இங்கே உங்களுக்கு சூப்பரான ட்ரை கேம் இருக்குது. இதில் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். இதில் பெஸ்ட்டு பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் கோஸ்டர் உங்களுக்கு பொறுமையாக மேலே ஏறி கீழே வந்து தண்ணியில் அடிக்கும்போது உண்மையுமே உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதிசயத்தில் என்னென்ன ட்ரை கேம் இருக்குன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ட்ரை கேமுமே இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஒருத்தர் தலைக்கு சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு காட்டுற பாருங்க. அது பாருங்க, இப்போ ட்ரெயின் வருது. நான் வழி விடுடா. இந்த ஏரியாவில் ட்ரை கேம் இல்லாமல் மொத்தம் 4 தனித்தனி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேரி ஹவுஸ் உள்ள நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயமாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு பேய் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அடுத்தது மிரர் ஹவுஸ் உள்ள போனீங்கன்னா எந்த ரூட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 3வது 7D உங்களுக்கு தியேட்டர் இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா உண்மையாலுமே நீங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டரில் போனீங்கன்னா எப்படி இருக்குன்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 4வது ரைனி ஃபாரஸ்ட் அப்படின்னு இருக்கும். இது நார்மலான வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜுராசிக் பார்க்லாம் இருக்கும். உள்ளே போயிட்டு உங்களுக்கு வரலாம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது 4மே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு தரும். வீடியோ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருப்பேன் 2 ஆக்டிவிட்டிஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு. அதில் ஃபஸ்ட்டு போட்டிங் பொறுத்த வரைக்கும் 4 பேர் போகிறதுக்கு 100 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். 2வது டேஷிங் கார் சின்ன பசங்க வந்து விளையாடலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது 2த்துக்கு தான் எக்ஸ்ட்ரா மட்டும் நீங்கள் பே பண்ணணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃபைனலாக மதுரை அதிசயம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வாட்டர் கேம் ட்ரை கேம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. 800 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான். அடுத்தது வாட்டர் குவாலிட்டி, அதாவது வாட்டர் கேமில் வாட்டர் குவாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே மதுரை அதிசயம் வந்து அதிசயம் தான். மதுரை அதிசயத்தை பற்றி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.